Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 56வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களுக்கு இடையே தான் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வாங்க இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்க டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து டெலிகிராம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சுமாலிக்ல ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியோ அப்படின்னா ஒன்று பெருசா இல்லைங்க. இவங்களே வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒருத்தரை நீங்க பிக் பண்ணி ப்ளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு நீங்க கிளாஸ்ல பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்னண்ட் ரோஹித் சர்மா பிக் பண்ணிருக்காங்கன்னா 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்ட்ஸை கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரோஹித் சர்மா ஒரு 30 பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா கிளாஸ்ல ஒரு 50 பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா ஸோ இப்போ கிளாஸுக்கு வந்து வெற்றியும் கொடுத்து அதாவது ஆப்ல வந்து வெற்றி ஆயிடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இதே ஆப்ல வந்து டியோ ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் வந்து அப்டேட் கிரியேட் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப் 1ல இருந்து ஒருத்தரையும் ஸ்டெப் 2ல இருந்து ஒருத்தரையும் பிக் பண்ணணும். இந்த 2 பேரும் உங்க டீம் சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க ஒரு 2 பேரை பிக் பண்ணி அவங்க என்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, நீங்க என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து கால்குலேஷன் பண்ணி யாருக்கு வெற்றிங்கிறத அறிவிப்பாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா GST அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. GST வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் பண்ணிருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, GSTங்கிறத ஒரு ரூபா கூட அவங்க வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, அடுத்த 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் டெல்லி கேபிட்டல்ல பிளேயிங் லெவல்ல பிருத்வி ஷா, ஜாக் பெர்ஸ்மெக்கோ, அபிஷேக் பூரல், ஷாய் ஹோப், ரிஷப் பந்த், ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சலாம், கலீல் அஹமத், வில்லியம்சன், குஷாரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் லெவல் வந்து இருக்காங்க. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவல்ல ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மேயர், துருஜுரல், ரோஹன் பவுல், அஸ்வின், ட்ரென் போல், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, அடுத்ததா யஷ்வந்தர் சஹல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் லெவல்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டலோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இந்த பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்ல 18ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 19 மேட்ச் பிளே பண்ணி 165ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து 3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. 9 மேட்சுக்கு மொத்தம் 3 மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு ஹெட்டோட பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 21ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 மேட்ச் பிளே பண்ணி 431ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 20ங்கிறது ரொம்ப ஒஸ்டான ஒரு ஆவரேஜ் தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் 28ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 மேட்ச் பிளே பண்ணி. ஸோ மோஸ்ட்லி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தவிர்த்தது பெட்டர். ஓகே, இப்போ அடுத்ததா ஜாக் பெர்ஸ்மெக்கோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பெனூன் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 172ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பெனூல 2 இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிட்டு இருக்காரு. பால் இருந்து அக்ரெசிவா அடிச்சு வரதுனால பவர் பிளேலயே மினிமம் முடிவு 30+ ரன் வந்து எடுத்துறாருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்க கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா அபிஷேக் பூரலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 16ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான அந்த ரெக்கார்ட் தான் இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 99ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அந்த 4 மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்க வந்து எடுத்திருக்காருங்க.
இப்போ அடுத்த சாய்ஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளிநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டாக வச்சிருக்காரு சொல்லணும். 2 மேட்ச் ப்ளே பண்ணி 46 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 40% வரை அடிச்சிருக்காருங்க. ஸோ டிஃபரன்ஸா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கிறது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 மேட்ச் ப்ளே பண்ணி 385 ரன் வச்சிருக்காருங்க. போத் ஹெட் டு ஹெட்ல 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 34 மேட்ச் ப்ளே பண்ணி 1264 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 41 ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. நீங்க ட்ரை பண்ண மோஸ்ட்லி டிஃபரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 100 ரன் அடிச்சிருக்காருங்க. 15 மேட்ச் ப்ளே பண்ணி பிளஸ் 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் ப்ளே பண்ணி 32 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 68 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல பவுலிங் ஆப்ஷன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 23 மேட்ச் ப்ளே பண்ணி 440 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 248 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 194 ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. இது பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 11 மேட்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வேணும் பொறுத்த வரைக்கும் 2லயும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் சாயல்ல வந்து எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த ட்ரஸ்டன் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பேட் பண்ணும்போது தான் அந்த ஸ்கோர் வந்து வந்திருக்கு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 84 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல ப்ளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 40+ ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்லயும் மினிமம் 25+ ரன் வந்து எடுத்துறாரு. பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாருங்க. அடுத்ததா குமார் குசரா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் 2 எதுவும் எடுக்க கிடையாது. இப்போ அடுத்ததா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 9 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ கிட்டத்தட்ட மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு ஹெட் டு ஹெட்ல. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 15 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 9 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதாவது ரஷீத் சலாமை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2-3 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்தது ரைட் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் பெருசா எடுக்கலைங்க. ஸோ இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மத் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹெட் டு ஹெட் பொறுத்த ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 பார்ப்போம். அது வந்து ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் ப்ளே பண்ணி 123 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன் தான் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 2 மேட்சுக்கு 44 ரொம்பவே போரான ஸ்கோர். மோஸ்ட்லி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கிற மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. மேட்சுக்கு ஒரு 30+ ரன் வந்து அவரேஜா அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா பட்லர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 12 மேட்ச் ப்ளே பண்ணி 394 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 39 ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேலதான் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 338 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச்ல 50+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 மேட்ச்ல வந்து 30+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 30+ ரன்னுங்கிறது அவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காருங்க எல்லா ஃபார்ம்லயும். இப்போ அடுத்ததான் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 17 மேட்சுக்கு 301 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 25ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 25, அதாவது கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா 25ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஹெட்விட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மேட்சை ப்ளே பண்ணி 563 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுல 24ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஸோ வெறுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜா தான் இந்த ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 9 மேட்சை ப்ளே பண்ணி 159 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வந்துருக்காரு. அதாவது 5 மேட்சை ப்ளே பண்ணி ஒரு 2 மேட்ச்ல ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. சைனீஸை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரு ரெக்கார்டும் எதுவும் இல்லை. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 180 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல ஒரு 25+ ரன் அடிச்சிருக்காரு. சைனீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் விக்கெட் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா 2 இன்னிங்ஸ்ல மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்ததா சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 54 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும். என்ன பொறுத்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோமன் பவுல் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இவரை வந்து ஓகே, பார்த்தா துருஜுரலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 2 மேட்சை ப்ளே பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காரு. சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் ஹெட்வேர்ட்ல. வெறும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவும் ப்ளே பண்ண கிடையாது. அடுத்தது அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 22 மேட்சை ப்ளே பண்ணி 131 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 24 விக்கெட்டும் பிளஸ் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 மேட்சுக்கு 20 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்சை ப்ளே பண்ணி 39 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 10 மேட்சை ப்ளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 12 மேட்சை ப்ளே பண்ணி 17 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வேணும் 2லயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. இங்க பார்த்ததா ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை ப்ளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்சை ப்ளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல மஸ்ட் இவ்வளவு டிஃபரன்ஸ் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 17 மேட்சை ப்ளே பண்ணி 19 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா இருக்கு. வெறும் எடுத்துட்டோம்னா 16 மேட்சை ப்ளே பண்ணி 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 8 விக்கெட்டும். அதாவது கிட்டத்தட்ட 2லயுமே வந்து ரொம்ப நல்ல ரெக்கார்ட் தான் இருக்கு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வராரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மஸ்ட் 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அது யஸ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 19 மேட்சை ப்ளே பண்ணி 22 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 13 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்சை ப்ளே பண்ணி 9 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்டில் வந்து பார்க்கலாம். அதாவது 2 டீமோட பிளேயிங் 11ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர் ஸ்டாட்ஸும் 1 by 1 வந்து பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர்ஸ் பேட்டில் யாருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி ஷாவுக்கு வரைக்கும் அஸ்வின்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 7 பாலுக்கு 5 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் வந்திருக்காரு. சகல்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் பிருத்வி ஷா அல்லது ட்ரெண்ட் போல் ஆர் பிருத்வி ஷாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வந்து பார்த்தோம்னா ஜாக் பர்சர் மெக்ரோ பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல் கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்துட்டாரு. கிட்ட 5 பாலுக்கு 6 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. லெப்ட் ஆம் மீடியம் பவுலர் கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 6 முறை விக்கெட் வந்திருக்காரு. லெப்ட் ஆம் சைனா மேன் வந்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க.
கிட்டத்தட்ட ட்ரெண்ட் போல்டுக்கும் அண்ட் ஜாக் பர்சன் மெக்டோனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ அடுத்ததா சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டு கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. 64 பாலுக்கு 54 ரன் என்ன அடிச்சிருக்காரு. யஸ்வந்தர் சகல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 35 இன்னிங்ஸ்ல 13 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாய் ஹோப்புக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மாட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. யஸ்வந்தர் சகல்கிட்ட 12 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரூ நூட்ரஸ் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அது முகேஷ் கான்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி முகேஷ் கான் ஆர் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கலீல் அகமது கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரூ நூட்ரஸ் கிட்ட 13 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே லெப்ட் ஆர்ம் சைனா மேன்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 6 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் அண்ட் ஜோஸ் பட்லருக்கு ஒரு பேட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ அடுத்த அக்ஷர் பட்டேல்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. குல்தீப் யாதவ் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரூ நூட்ரஸ் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கலீல் அகமது கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 26 பாலுக்கு 23 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் கிட்ட 22 இன்னிங்ஸ்ல 7 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி அக்ஷர் பட்டேல் அண்ட் ரியான் பராக் ஒரு பேட்டில் இருக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது 2 டீம் வந்து ஒரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற அப்படிங்கிற போது சேஃபான கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சம்சன் இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ஆப்ஷன் கொடுக்கணும்னா ரிஷப் பந்த், ரியான் பராக், ஜாக் பர்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.